குழந்தையை சார்ந்து எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ மக்கள் இந்த அன்பு அண்ணன் வழியாக, இந்த குழந்தை கற்பித்த பாடத்தின் வழியாக, இந்த குழந்தை வாழ்ந்த வாழ்க்கையின் வழியாக அனைவரையும் உம்மால் கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த உன்னதமான பணியை ஆசிரியப்பது உலகெங்கில் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று கூறினேன். அந்த இறுதி வாக்கை உண்மை அறியாத மக்களிடையே தன்னால் இயன்றளவு உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு சத்திய நாயகராகிய உண்மை மனதில் கொண்டு நீதிய உண்மை கடவுள் என்பதை மக்கள் அறிந்து உம்மிடம் வந்து செய்வதற்கு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கையளித்து என்னுடைய ஆலன் வழியாக நற்செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரருக்கு தேவையான உடல் உள்ள ஆனலனை கொடுக்கிறது. குழந்தையே இல்லை என்ன கடவுள் அப்படின்னு வந்து விட்டுறதுக்கு ரொம்ப சுலபம். கொஸ்டின் பண்ணியிருக்கோம் குழந்தைய ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா ஒரு குழந்தை கூட கொடுக்கக்கூடாது கடவுள். இருந்தாலும் ஆண்டவர் எதையும் வந்து எதேச்சியாக செய்யறது, எதேச்சியாக எதையுமே செய்ய மாட்டோம். எல்லாமே ஒரு பிளான் பண்ணி தான் செய்யணும். அந்த பிளான்ல நம்ம முற்போனோம்னா வந்து அது எதுக்காக செய்கிறாருன்றது பின்னாடி தான் மேலே. நம்ம பிள்ளைகளுக்கு சிலதான் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஒன்றும் சொல்ல மாட்டோம். காரணம் என்னென்னா அதனுடைய முக்கியத்துவம் வந்து அந்த பிள்ளைக்கு பின்னாடி வாழ்க்கையில் தான் அது தெரியும். அது மாதிரி நான் எனக்கு கடவுள் சொல்லி கொடுத்தா அதுக்காக ஒப்படைச்சிட்டு ஏற்றுக்கிட்டேன். அதனுடைய முழு இம்பார்ட்டன்ஸை வந்து இப்போ தான் நான் உணர்ந்தேன். இந்த பிள்ளைகள் அது ஒரு சாட்சி. இந்த நகரில் இத்தனை அன்பு பிள்ளைகளை கொடுத்து ஒரு பிள்ளையை எடுத்துட்டு இத்தனை பிள்ளைகளை கொடுத்துருக்கேன். இந்த பிள்ளைகளை நான் அன்பு செய்கிறேன், அவனை விட அதிகமாகவே இந்த பிள்ளைகளை அன்பு செய்கிறேன். இவங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், இது சந்தோஷமானன்றதை வந்து அது வந்து சாதாரணமாக ஏற்படுற ஒரு நிகழ்வு. எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு வாய்ப்பும் எத்தனை பேருக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்குது. என்ன பொதுவாக எனக்கு தைரியமான என்ன 40 பிள்ளைங்க இருக்குது. அந்த ஒரு அது வந்து ஒரு மேன்மை. கடவுளை என்னை தனியாக செலக்ட் பண்ணி ஒன்றும் இல்லைன்னா 40 பிள்ளைங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆலனுக்காக நீங்களும் ஆலனை மாடம்னா ஆலனை ரொம்ப ருசிச்சு இப்போ ஒரு தடவை கிறிஸ்மஸ்லாம் பார்த்தவங்க இப்போ தொடர்ந்து வந்து ஃபாஸ்ட் ஆகும்போது சின்ன ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. பிள்ளையினுடைய நினைவாக இவ்வளோ பேர் நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னாலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. யாராலும் மறக்க முடியாத உண்மை, மறக்க முடியாத ஒரு சம்பவமாக. பொதுவாக நான் ஒரு சம்பவம் இங்கே நம்ம உட்கார்ந்த உடனே எனக்கு ஒரு சம்பவம், ஒரு புத்தகத்தில் வாசித்த ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படியாக இருக்கின்றேன். ஒரு அரண்மனையிலே தோட்டம் இருந்தது. ஏராளமான தோட்டங்கள். பொதுவாக முன்காலங்களில் அரண்மனைகளிலே தோட்டங்கள் வைத்திருப்பார்கள். கனி விருட்சங்களுக்கு தனி, பூக்களுக்கு தனி, இப்படியாக தனி தோட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பூந்தோட்டத்திலே ராஜா அரண்மனையிலே ஏராளமான பூக்கள் காணப்பட்டது. அந்த பூத்தோட்டத்தை பாதுகாப்பதற்காக அநேக பணியாளர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதற்கு முக்கியமாக ஒரு நபரும் அந்த தோட்டத்தை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டார். ராஜா அரண்மனைக்கு போகிற வழியிலே இந்த தோட்டம் காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ராஜா வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் இந்த பூந்தோட்டத்தை மட்டும் பார்த்து ரசித்துக் கொண்டே செல்வார். எல்லா பூக்களை பார்த்து சொல்லி அவர் தன்னுடைய உள்ளத்திலே ஆறுதல் அடைந்து கேட்க வேண்டும், இத்தனை வருஷம் ஆச்சு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்ன தாக்கத்தை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த அந்த பிள்ளை குறித்து நான் பார்த்தபோது அண்ணன் சொன்னாங்க, பிறந்த போது என்ன பிள்ளை அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிள்ளைன்னு சொன்ன இடத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறான். எல்லாரும் நினைவு கூறுகிற அளவிற்கு கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிறது, 14 ஆண்டுகள் ஆகிறது அவன் மறைந்து. ஆனாலும் அந்த தாக்கம் மறையவில்லை. ஒவ்வொரு நாளும் நான் புதிய புதிய முகங்களை பார்க்கிறேன். ஏன்னா அவனால் கவர்ந்தெழுக்கப்பட்டவர்கள், அவனை குறித்து பேசுகிறவர்கள், சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. அந்த அந்த தாக்கத்தை நினைத்து பார்க்கும்போது உண்மையிலே நாம் எவ்வளவு தாக்கத்தை இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுத்த இருக்கின்றோம் அல்லது ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ்கிறோம் என்றல்ல, ஒரு நாள் வாழ்ந்தாலும் நாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு செல்ல வேண்டும். அதுதான் நம்முடைய முன்னோர்கள், முற்பிதாக்கள், தேச பிதாக்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அழகாக. ஆண்டுகளானாலும் நம்மை குறித்து பேச வேண்டும். காந்திஜி இந்த உலகத்தை விட்டு போய் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு, ஆனா காந்திஜி இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம படிச்சோம், நம்ம தலைமுறைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரு இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஏன் முற்காலங்களில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் கடந்து சென்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. பல நூற்றாண்டுகளானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து இன்றும் நாம் பாட புத்தகங்களை படிக்கின்றோம் என்றால் அவர்கள் காண்பித்ததான, அவர்கள் படைத்ததான சரித்திரங்கள் வேறாக காணப்பட்டது. அதே போல நாமும் மற்றவர்களிடம் பழகுகிற விதங்கள், அன்பு காட்டுகிற விதங்களிலே நாம் மரித்த பிற்பாடும், நாம் கடந்து சென்ற பிற்பாடும் நம்மை குறித்து மற்றவர்கள் பேச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக உண்டாகும் என்றால் இதனை காட்டிலும் மேலான காரியங்களை நம்மாலும் செய்து சாதிக்க அது காரணம் அவனுக்கு இந்த கிறிஸ்மஸ் தான் வீட்டில் ஆரம்பித்தோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ நம்ம வெளியே வச்சுருக்கோம். அது இருந்தால் அதை விட இல்லாத போது இன்னும் அதிகமாக நம்முடைய வளர்ச்சி. காரணம் அப்படிதான் நம்முடைய தாக்கம் வரும். அது சரியாக சொன்னாங்க. வாழ்வது நம்ம வாழும்போது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் சுற்றி உள்ள தாக்கத்தை ஏற்படும். நம்மளும் சாப்பிட்டா வாழ்ந்தா நம்ம குடும்பம் அப்படின்னு போகிறத விட நம்ம சுற்றி உள்ள சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தம் இருக்கு. அவங்களோட வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல தாக்கம் ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக நம்முடைய பெயர் அதில் நான் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நான் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தை நான் என்டிட்டினா ஒரு ஒரு நோட்டபிள் பர்சன் கிடையாது. மனுஷங்களே நோட்டபிள் பர்சன் கிடையாது. ஒரு குரூப்பில் ஒரு 20 பேர் இருக்கிறான். ஒரு பையன் ரொம்ப அன்னோட்டிசபிள் ஒரு மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாமல் இருக்கிறாங்க நான் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி ப்ரெசன்ஸே ஆனால் அதை பிறக்கும் போது அப்படிதான் இருந்தால் இறக்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதில் என்னுடைய ப்ரொசஷன் போகுது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு பெரிய தலைவர் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு கூட்டம் எங்கே தான் யாராரோ வராங்க. அந்த ப்ரொசஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். அந்த இந்திராகாந்தி சாரை போகிறோம். அதில் அங்கேயே கூட்டம் பின்னாடி வரும். வழக்கமாக அதெல்லாம் கூட்டிட்டு பூசைக்கு போகிறதுக்கு வரமாட்டான். அந்த 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 அவனோட அலனுக்கு அந்த அந்த வெளிப்படிகள் அந்த மார்ச் பாஸ்ட் அந்த பரேடு அதெல்லாம் முடியும். அலன் அந்த வண்டியில் தான் நான் உட்காந்துட்டு போகிறேன். அந்த டிராஃபிக்கில் நிறுத்திட்டு ஆரம்பிச்சதுக்கு வழியை விட்டாங்கன்னா அவன் சொல்லிட்டு டிராஃபிக் அந்த மரியாதை அதே மாதிரி சர்ச்சிலும் 3 விளையாட போயிருந்தோம். ஃபுல்லாக இருக்குது சர்ச். ஒரு சிறுவனுக்கு, ஒரு 17 வயசு சிறுவனுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தி போகிறான்னு எனக்கே ஆச்சரியம். அந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அப்படி தான் வாழணும். நானும் அதுக்காக பெரிய நமக்கு பணம் வேண்டாம், பெரிய படிப்பு வேண்டாம், ஒரு பெரிய லைஃப் வேண்டாம். 70 வயசு 80 வயசு வாழ்ந்தால் தான் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தணும் கிடையாது. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி போகணும். எல்லாத்துக்கும் மேலாக நம்ம படைத்தவருடைய அவர் என்ன சொல்ல வராரோ அதை நம்முடைய வாழ்க்கை மூலம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தாக்கம்ன்றது ஆண்டவர் எதுக்கு நம்மளை அனுப்பினாரோ அதை மற்றவங்களுக்கு உபயோகப்படும். எதுக்காக நம்ம அனுப்பினாரோ அந்த தாக்கத்தை நம்ம இருக்கணும். அந்த தாக்கம் ஏற்படுறது நம்ம கிடையாது. கடவுள் என்ன இன்டென்ஷனோட நம்மளை படைச்சிருக்கு, யாராவது அந்த இன்டென்ஷன் கொடுத்துருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய லைஃப்பில் முழுமையாக நிறைவேறு. ஸ்கூலில் என்ஜாய் ஸ்கூலில் ஆரம்பி சேர்க்கும் போது ஆராய்ச்சி படிக்கிற வயசில் வந்தப்போ எங்கே சேர்க்கறது அப்படின்றது எங்களுக்கு ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு பழக்கம். அப்புறம் எங்கே போய் படிக்கிறது இவன் டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் இருப்பான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் தமிழ் மீடியம் ஸ்கூலில் போட்டால் கொஞ்சம் லாங்குவேஜ் இதுவாக இருக்கும். தமிழ் ஸ்கூலில் படிச்சிருக்கோம். பயந்து சார் என்ன பசங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூ பி சோஷியலி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியலி இன்அக்செப்டபிள்னா சமுதாயம் அவனை ஏற்றுக்காது, பசங்க அவனை ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் போகிற இடத்துல இவனை ஒதுக்குவாங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. நடந்தது அந்த ஸ்கூலில் ஒரு 470% படித்தாங்க. சரிதான் ஸ்கூலில்
கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தாலும் கூட அவனுடைய கேரக்டரால் அவனுடைய அன்பால் முதல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற 20 டீச்சரை வந்து இன்டர்வல் ஆனால் வந்து ரிசர்ச்சுக்கு போகிறவங்க இல்லையா ஆலன் கிட்ட நம்ப மாட்டேங்குது. எல்லாம் டீச்சர்லாம் வந்து ஆலன் குட் மார்னிங் ஆலன் எப்படி இருக்கு அப்படின்னு பசங்க எல்லாம் ஓடிடுவோம். திடீர்னு வந்து 8ஆம் கிளாஸ் போய் விடுவோம், 10ஆம் கிளாஸ் போய் விடுவோம், 1ஆம் கிளாஸ் போய் விடுவோம். எல்லாம் வந்து ஆலன் 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 நாங்கள் பார்த்த ஸ்கூல் ஃபுல்லாகவே நான் எக்ஸாஜரேட் பண்ணல. அந்த ஸ்கூலில் வந்து 400 பேர் 420 பேர் வந்து ஆலன் தெரியும். ஆலனுக்கும் அந்த 400 பேர் தெரியும். ஒரு வேஸ்ட் சைல்டு பண்ணவன் அத்தனை பேரையும் கூப்பிடுவான். ஒருத்தர் கூட்டே நாகப்பா வாடா கூப்பிடுவான். அவங்க எல்லாமே வாடா போடாதான் 8ஆம் கிளாஸ் பையனாக இருப்பான். டே நாகப்பா வாடாக்கா வாடா அப்படின்னு சொல்லி கையில் போடுறான். அவனை பார்த்தா அந்த சட்டையெல்லாம் ஒரே அழுக்கா ஒரே அதுக்கெல்லாம் வாட கொடுப்பான். என்னடா அப்படின்னு அந்த ஒரு பிணைப்பு அதுதான் ஆலனுடைய அந்த நான் கேட்ட ஒன்று பேச ஆரம்பிச்சேன்னா நான் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆலன் இந்த நாளில் வந்து வந்திருக்கிற 2 பேர் வரவேற்கிறேன். தேங்க்யூ. நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஆலன் உங்கள் லைஃப்பில் பார்த்துச்சதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண வந்துருக்கீங்க. லாஸ்ட் அவங்களுக்கு நன்றி. அவர் போக விரும்புகிறத வந்து அவர் போயிடுவோம். மீதி பேர் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி வந்து ஆலனுடைய அட்டை வந்திருக்காங்க. ஆலன்ஸ் நம்முடைய மகன் நோயில் வந்திருக்காரு. அவருடைய பிள்ளைகள் வந்திருக்காங்க. அவங்க வரவேற்று பிஸ்னஸ் என்னுடைய ஆசான ஃபேமிலி டாக்டர் அவங்க டாக்டர் அவங்க சொல்லலாம். அதில் ஒன்றும் கவலை இல்லை. டாக்டர் வந்துருக்காங்க. அங்கிள் ஒருத்தர் அவர் டிரைவர் அவர் வந்து எங்கே போனால் கூப்பிட்டு போவார். அதனால் அவர் எனக்கு அங்கிள் இருக்கார். அதனால் சகாயம் வரவேற்று விட்டர் மாணிக்கமும் அவங்க வைஃபும் இருக்காங்க. அவங்க இந்த வருஷத்துடைய இன்னொரு கெஸ்ட்டு கொடுத்து தான் அவங்களை வர முடியல. இன்னும் 2 பேர் வர சொல்லி தான் அவங்களால காரணம் மாறி. ஒருத்தர் வந்து ஆலனுடைய கச்சேரியில் ஒரு அது கச்சேரி நடத்துகிற ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. கச்சேரியில் அவன் கச்சேரி எங்கே போனாலும் வந்து அவன் இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க பிடிக்கும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கும். என்னமோ தெரியல அவனுக்கு அந்த விருப்பம் வந்து அவர் ஸ்பெஷலாக பேசுகிற பேர் ஒன்றும் வரல. அவர் இப்போ கச்சேரி நடத்துட்டு இன்னொருத்தர் என்னுடைய பேங்க்கில் வேலை செஞ்சு பேங்க் ஆஃப் மைசூரில் அவரும் வரேன். அவர் வந்து சின்ன வயசில் நாங்கள் பார்ட்டிக்கு போகும்போது அவனும் ஜாயின் பண்ணி அவனுக்கு இந்த ஹோட்டலுக்கு போகிறது பார்ட்டி ஜாலியாக இருக்குது. எல்லாம் முடியும். பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது எல்லாமே ஒரு சொல்லட்டுமா ப்ரேயர்லேயே அதே மாதிரி வரும். அதனால் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த ஆதாய உறவுகளை வெல்கம் பண்ணுற ஒரு ஷேரிங் வந்து ஒரு ஆதாயத்தை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுற உங்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலன் கிட்ட நான் கண்டுபிடித்த அதாவது அனுபவித்த அனுபவம் என்ன என்றால், எவ்வளோ கஷ்டத்துலையும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காம சந்தோஷமா இருப்பான். அவன் சந்தோஷமா இருப்பான். சந்தோஷமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து தான் சந்தோஷம் வெளிப்படும். அடுத்தவங்களையும் அவன் சந்தோஷமா வச்சிருந்தான். அதனால அவனால சிறப்பாக ஜெபிக்க முடிந்தது. அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த பெரிய காரியம் என்னன்னாக்கா ஜெபிக்கிறது. ஜெபம் அவன் செய்யும்போது அந்த வயசுக்குரிய மேல அதிகமாக அவன் அன்பு செய்து யாருக்காக வேண்டிக் கொள்ளணும், எப்படி வேண்டிக் கொள்ளணும், எதற்காக வேண்டிக் கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தோடு இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ரேயர் சொல்றதுல அந்த புதுநன் அப்ப நான் அதை சிறப்பாக அவங்ககிட்ட இருந்து கவனிச்சேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கூட. அடுத்தது அவனுக்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல் பண்பு அதிகம். யாரை பார்த்தாலும் உமாச்சி வாங்க உங்களுக்கு தோசை சுட்டு தரேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தோசைகள் அடுப்பு அங்கே இருக்காது. அடுப்பு வச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னாக்கா தோசைகளை வச்சுட்டு இதில் கஷ்டமும் அவனுக்கு அவங்களுக்கு அந்த துன்பத்திலையும் அவங்களுக்கு இன்பமாக தான் அதை மாற்றி கொடுத்து அவன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அந்த பெற்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதை தான் அவன் சொல்லி கொடுத்து போகிறது. அதாவது நம்ம பைபிளில் சொல்லியிருப்பாங்க, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்றது. அது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. அதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திறமை எனக்கு போதும். ஆனால் இந்த திறமையை வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கணும்.
மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். தலைவர் பாதிரியார் சொன்னார் இல்லையா, தாக்கத்தை ஏற்படுத்தணும். அதான் அது மாதிரி ஒரு தாக்கத்தை தான் அவன் ஏற்படுத்தினான். அவங்க அம்மாவும் அப்பாவையும் அவங்க சந்தோஷமாக, அவன் பிறந்ததுலேருந்து கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிட்டு அவனால் அவங்களுக்கு பெருமையை தான் அவன் சேர்த்து கொடுத்தான ஒழிய சிறுமியை அவன் சேர்த்து கொடுக்கல. அதனால் அந்த அந்த அஞ்சலின்னு ஒரு படம் ஒன்று வந்துருந்துச்சு. அதில் கூட அந்த குழந்தைங்கள்லாம் கேட்கும், நம்ம வீட்டில் ஏமா இந்த குழந்தை இப்படி வந்து பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இந்த பெற்றோர்களால் தான் இந்த குழந்தைய சிறப்பாக வளர்க்க முடியும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தெரியும். அதனால தான் இந்த பெற்றோர்கிட்ட இந்த குழந்தைய அனுப்பியிருந்தாங்க. அதனால் அந்த குழந்தைய நம்ம நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். இது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதே போல தான் இந்த டெய்ஸியும் விட்டோம். அந்த குழந்தையை நமக்கு கிடைத்த வரமாகவும் பொக்கிஷமாகவும் நினைத்து வளர்த்து ஆளாக்கி ஆண்டவன் பாதத்தில் அவர் அழைக்கும்போது மனமு வந்து அளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை அவர்கள் அடைந்தார்கள். இதற்காக நான் இறைவனுக்கும் அவனை வளர்த்து ஆளாக்கி அந்த பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்தி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தாக்கத்தை சொல்லி ஒரு பெருந்தன்மையாக தாக்கி அவரை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சிக்கின்னு ஆரம்பிச்சோன்னா காலையில் எடுத்து வயிற்று கொடுத்தோன்னா உடம்பு இல்லை, நம்ம வயிற்று அப்படியே ஒரு மாதிரி மாற்றி வந்து அப்படியெல்லாம் யாருமே சாப்பிட்டோம் அப்படியே உட்காந்துருவோம், லீவ் கொடுத்துருவோம், அப்படியே கூட உட்காந்துருப்போம். அப்புறம் 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், எங்கேயும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாது. டாக்டர் சொன்னால் நம்ம வந்து வராதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர் ஒன்றும் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரே கெதி கடவுள் தான். ப்ரேயர் தான் ஒரே வழி. அப்படிலாம் நான் ரொம்ப ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். இப்போ நினைக்கிறீங்க நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் ப்ரேயர்லாம் பண்ண மாட்டேன். ஒரே கோபமாக இருந்தேன். நான் நினைச்சது வேறு, நடந்தது வேறு. ரொம்ப கோபமாக இருந்தேன் கடவுள். என்ன ப்ரேயர் பண்ண வச்சது ஆள் இல்லை. ப்ரேயர் பண்ண இப்போ எக்ஸ்ட்ரான்னு வரும்போது வந்து எல்லாம் விட்டுட்டு போயிடும். அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம வருவோம், 10 பேர் போவோம், அப்புறம் அம்மா கூட வருவாங்க. இல்லை ஆப்ரேஷன் தியேட்டர்னு போனப்போ யார் வருவா? யாரும் வரணும். அவங்க தான் வரணும். என்னுடைய நிலைமை ஒரு அப்பாவா வந்து அதுவும் என்னை நம்பி இருக்கிற ஒரு உயிரை வந்து என்னால் காப்பாற்ற முடியும். இது ஒன்றும் செய்ய முடியல. செய்யறதுக்கு எல்லா இது இருந்தாலும் வந்து என்னால் ஒன்றும் செய்ய முடியல. மருந்து வாங்கி கொடுக்க முடியல, என்ன வேணால் சாப்பாடு கொடுக்க முடியல, ட்ரீட்மெண்ட்டும் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் வந்து அவங்க கஷ்டப்படும். அதுக்கப்புறம் ஒரு மதியானம் ஒரு 2 மணி 3 மணி தான் வந்து கொஞ்சம் சரியாகும். சரியான உடனே யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாம் உட்காந்து சூழ்ந்து உட்காந்துட்டு அப்புறம் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சப்ப யாராவது ஒருத்தர் போன ப்ரேயர் பண்ணுவாங்க. அவங்க ப்ரேயர் பண்ணி சொல்லுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் சாப்பிட சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து காலையிலேருந்து அவனை வேண்டிகிட்டு இருக்கோம், சாப்பிட பண்ணா மதியானம் ஒரு 2 மணிக்கு 3 மணிக்கு பசிக்குது இருக்கும். அதுக்கப்புறம் போய் கடைன்னு போய் சாப்பாடு பண்ணி அவனுக்கு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஏன் சொல்கிறேன் நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க பாதிக்கும். இந்த உட்காந்துச்சுப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் போடு, இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் பிடிக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ஒரு 60-70 பார்க்கணும். ஒன்றுமே நடக்காத மாதிரி அந்த படத்தை பார்த்து ஜாலியாக சந்தோஷமாக நான் பாருங்க என்ன மனுஷன் ஆகிடும். இத்தனை வரைக்கும் 6 மணி நேரம் வந்து டார்ச்சர் அனுபவத்தில் யார் ஒன்றுமே நடக்காத மாதிரி போயிட்டு அவங்க படம் போடுறப்பா என்ன நான் முறை ஜாலியாக இருப்பேன். அப்போதான் நான் கற்றுக்கிட்டேன் கஷ்டம் வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட விட்டுருக்கோம். ஏன் நம்மளால போடுறது இவங்க பண்ணுறாங்க பாரு எப்படிங்கிறது அது மாதிரி ஒரு படிப்பினை சொல்கிறேன். அவங்க சொன்னதாலுமே நான் சொன்னாங்க. அதோட வழக்கத்தில் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் வந்து சந்தோஷம் தான். என்னுடைய தங்கையுடைய புருஷன் வடித்தார் இருந்தோம்னா என்னுடைய சித்தப்பாவுடைய பொண்ணு அவருடைய அந்த ஸ்கூலில் வந்து ஹெட் மாஸ்டர் இருக்காரு. நல்ல திறமை
ஸ்டாலின் அவர் வாத்தியார் இருக்கு, அவங்களும் வாத்தியாராக 2 பேரும் வாத்தியார். அனைவருக்கும் மாலை வணக்கம். 2000 வந்து எனக்கு திருமணம் ஆச்சு. திருமணம் முடிஞ்சு வந்தோடனே வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வந்து உடனே கிளாஸில் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. ஆலன் அவனுக்கு உதவி தனி. அவன் என்ன நினைக்கிறானோ அதை வந்து செய்ய முடியும். ஆனால் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் நம்மளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் அவனுக்கு எல்லாமே ஒன்று தான். அவ்வளோ ஜாலியாக இருப்பான், அப்படிதான் சந்தோஷமாக இருப்பான். அவன் என்ன நினைக்கிறான் அதை செஞ்சுட்டே இருப்பான். மற்றவங்களுக்கு அது வந்து அவனுடைய இயல்பு தான். அவனுடைய இயல்பு தான் அது. அவன் மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் தரன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு எதுவுமே செய்யறது கிடையாது. அவனுடைய இயல்பு. ஆனால் நம்மளுக்குலாம் என்ன தெரியும், அது ஒரு இது கஷ்டமாக தெரியும். இருந்தாலும் வந்து அண்ணன் தான் அதை வந்து ஒரு கஷ்டமாகவே அவர் நினைக்கல. நம்மளுக்கு கடவுள் கொடுத்தது அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஒரு டீச்சராக இருக்கிறது வந்து பலதரப்பட்ட பசங்க மாணவர்கள் வருவாங்க. அவங்க எல்லா குழந்தையும் நம்ம என்ன செய்யணும் சமமாக தான் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் அவரும் அந்த குழந்தைய பயங்கரமாக என்ன செய்ய முடியுமோ அவரால் எல்லாத்தையுமே எல்லாமே செஞ்சார். ஆலன் வந்து அதான் அவனுடைய உலகமே தனி. அவனுடைய லைஃப் நம்மளாலே நம்ம அவன் கஷ்டப்பட அவன் ஜாலியாக இருந்தான். அந்த அளவுக்கு தந்தை அவங்க அம்மாவும் தான் உத்தாருடைய வரவங்க எல்லாம் வந்து அவனை ரொம்ப அன்பாகவே நேசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாமே அவங்களோட பழகின மாணவர்களாக இருக்கட்டும், சக மனிதர்கள் அந்த எல்லாமே அவனை வந்து அன்பாகவே பார்க்க ஆரம்பிச்சான். ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த கஷ்டன்றது தெரிஞ்சிருக்காது. எங்கள் ஸ்கூல் டீச்சர் பையன் கூட ஒருத்தன் இருக்கான். 2 வரைக்கும் அவன் படித்தான். எங்கள் ஸ்கூல் வந்து ஹைஸ்கூலில் போய் படித்தான். சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் சொல்லி சேர்த்து காலை வரைக்கும் எங்கள் அம்மா மாதிரி போயிடுவோம். ஆனால் அந்த பசங்களுக்கு அவனுமே தெரியாது அது நல்லது கிடையாது, எதுவுமே தெரியாது. அவன் உலகமே தெரியும். அவன் ஜாலியாகவே இருப்பாங்க. அவன் நம்மளுக்கு தான் அது அண்ணன் எனக்கு இந்த வீட்டில் பிறந்ததுக்கு அவன் வந்து ரொம்ப ஒரு தெய்வ குழந்தையாகவே பார்த்து அண்ணன் வந்து மகிழ்ச்சியாக இது பண்ணார். எப்போ இருந்தாலும் அங்களுக்கு சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியாகவே வரவேற்பான். அப்படியேப்பட்ட நல்ல குழந்தை. அதனால் அவனுக்காக இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட வேண்டிக்கும், குடும்பத்துக்கு வேண்டிக்கும். அதே மாதிரி வரும்போது வந்து இங்கே தான் இப்போ உட்காந்துருப்பாங்க. டீ பாய் போட்டு சேர் போட்டு ஏதாவது எழுதிக்குமா இல்லை பைபிள் வாசல் எழுதிக்குமா. அதனால் வரத போது வா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை பார்த்து இல்லை சந்தோஷத்தை பார்த்தாலே நம்ம தான் முப்பது புகழாக மறந்து போயிடும். அப்புறம் உட்காந்து விளையாடிட்டு போவோம். சார் சொன்னார் அந்த டெத் அப்போ வந்து அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ப்ரொசஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ப்ரொசஷனோட காரணமே அவனுடைய குணம் அப்படி இருந்தது. அவங்க வந்து எல்லாரையுமே வந்து அட்ராக்ட் பண்ணாங்க. அட்ராக்ட் பண்ணி அது வந்து அவனுடைய குறை வந்து அவனுக்கு வந்து ஒரு பெருசாக இதே கிடையாது. இப்போ நம்ம நல்லா இருந்தாலும் கூட அவன் நம்ம வந்து என்னால் முடியாதுப்பா, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுப்பா. ஆனால் அவனுக்கு அந்த முடியாதுன்ற வார்த்தையை அவன்கிட்ட வராது. எல்லாமே அவனுக்கு அவனால் முடியும் அப்படின்னு தான் அவனுடைய ஒரு ஸ்ட்ரென்த் அவன்கிட்ட இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கட்டும், அந்த ஃபேன்சி ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரோக்ராம் அந்த ஸ்கூலில் இருந்தாலும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். அது வந்து அவனோட பேரண்ட்ஸ் கொடுத்த ஊக்கம். அது அவனுக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ், அவனுக்கு நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சது அவனோட ஒரு பிளஸிங். அதனால இந்த பேரண்ட்ஸ் வந்து நான் பலப்படும் நினைச்சு வந்து இந்த குழந்தைய வந்து பார்க்கும்போது பரவாயில்ல, எல்லாரும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்ததுன்னா இந்த குழந்தைய வந்து எப்படியாவது ஒரு ஹோம்ல கொண்டு விட்டுடலாம், இல்லைன்னா வேற யாராவது கொடுத்துடலாம். நம்மளால வளர்க்க முடியாதுன்ற ஒரு மெஜாரிட்டி தான் இருக்கும் எல்லாத்தையும். ஆனால் அவங்கள்ட்ட எந்த பற்றி அதுவே கிடையாது. அந்த டாக்டர்ஸ் அப்படி சொன்னாலும் கூட அவங்க வந்து அதை தளர விடலை, மனசு தளர விடாமல் இவங்க வந்து அது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து அந்த குழந்தைய வளர்த்தாங்க. அது நான் எப்பயுமே வந்து அந்த இவங்க இந்த ஃபேமிலியை பார்த்ததுலேருந்து நான் அதை அப்ரிஷியேட் பண்ணேன், மனசுக்குள்ளாரே அப்ரிஷியேட் பண்ணுவேன். பரவாயில்ல, இந்த பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி பார்க்க வேண்டிய அந்த ஒரு பொசிஷனில் இவங்க இருந்தாங்க. அது வந்து இதேமாதிரி ஒரு பேரண்ட்ஸு இதேமாதிரி ஒரு குழந்தைய வச்சுட்டு எப்படி அவங்க பராமரித்தாங்க வளர்த்தாங்கன்றதை நான் இது வரைக்கும் யார்ட்டையும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா என்னோட ஃபீல்டு நான் பார்க்கும்போது வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஹேண்டிகேப்டாக இருந்தால் கூட இந்த குழந்தைய வச்சு நான் என்னத்தை பண்ணுவேன், எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து விட்டேன். கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட அதுமாதிரி சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க எங்கள்கிட்ட. இந்த மாதிரி எங்கள் இந்த குழந்தைய கூட எங்கே சேர்த்து விட்டுருக்காங்க, எங்களால் முடியாது பார்க்க. பட் ஆனால் இந்த பேரண்ட்ஸ் அப்படி கிடையாது, அப்படி இருந்தது இல்லை. இன்னுமே அந்த பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் அந்த குழந்தைக்காக எவ்வளோ செஞ்சாங்கன்றது பார்க்கும்போது ஒரு வியப்பு தான். அது அப்படி இருந்தாங்க. அதே மாதிரி அவன் வந்து அவனுடைய திறமைகள் வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஒரு நார்மல் சைல்டை விட அவனோட திறமை வந்து இட் வாஸ் மாசிவ். அது வந்து யாரையுமே வந்து யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அவனோட திறமைகள்லாம் அப்படி இருந்தது. ஆனால் வந்து
அவன் எப்படி இருந்தான், எப்படி லைஃப் வாழ்ந்தான்றதை வந்து நீங்கள் அதோட மாடலாக எடுத்துக்கிட்டு இன்னும் நீங்கள் நல்லா முன்னுக்கு வரணும். உங்களோட டேலண்ட்ஸை எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு அந்த அந்த பாய் வந்து ஒரு ரோல் மாடல். அது மாதிரி எடுத்து வந்தீங்கன்னா நீங்களும் நல்லா வரலாம். சரிங்களா? அது உங்களுக்கு ஒரு டீச்சர். அது மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து ஐ ஷுட் கங்க்ராச்சுலேட் பேரண்ட்ஸ். அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு மாடல். அந்த பேரண்ட்ஸுக்கும் அவங்க நடந்துக்கிட்ட விதமும் நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு ஒரு மாடல் ஆகும். அதனால் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னமும் நேரில் போயிருக்கோம். இது பார்த்ததில்ல, பார்க்கறதோட அந்த சின்ன கொஞ்ச நாள் பழக்கத்தை வந்து அதை பார்க்கணும். இன்னும் கேட்டால் வந்து ஆலன் கூட பழகிறவங்க ஒரு தடவை பழகினாலே வந்து பிடிக்கும். வாசல் சொன்னார், அந்த வாசகம் ஆலனுடைய படத்துக்கு கீழே அதுதான் அவனுடைய லைஃப்பை வந்து சம்மரைஸ் பண்ணும். மனசில் தைரியம், வெளியே செல்வம். அது எப்படி உருவாச்சுன்னா அந்த நான் சொன்னதில்ல, அவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வந்து அந்த கஷ்டத்தை தனக்குள்ளேயே அதாவது மற்றவங்களை பாதி டைம் உடம்பு எல்லாம் போட்டு சுற்றிக்கிறவங்க வந்து கான்செப்ட் பண்ணி உருவாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியும். அதே மாதிரி நாங்கள் வந்து மற்றவங்களை பற்றி ஏதோ தவறாக பேசுகிறோம், இல்லை வந்து மற்றவங்களை பற்றி ஏதோ குறையாக பேசுகிறோம்னா வந்து அது கேட்கவே மாட்டான். வழக்கமாக வந்து இன்னொருத்தவங்களை பற்றி நம்ம வந்து தவறாக சொல்கிறோம்னா வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் என்னன்னா வந்து அதை கேட்குறோம். யாரை பற்றி சொல்கிறாங்க ஒரு இன்னும் நம்ம கேட்டு என்ன பண்ணுவோம், இப்படிதான் கூட இருக்குதா, தவறான விஷயம் நிறைய அடிக்கடி கேட்போம். ஆனால் நான் ரொம்ப நோட் பண்ணி சொன்னால் நமக்கு தேவையான அந்த குணம் நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், அவன் உட்காந்துன்னா நாங்கள் பேசுகிறோம் தான் இப்படி பண்ணலாம் அவன் அப்படின்னு நிறைய பேசுகிறோம். அவன் வந்து உட்காந்து தான் இருப்பான். அதை உள்ளே வாங்கிக்கணும். அதை உள்ளே வாங்கிக்காம என்ன பண்ணால் நான் பேசி முடியும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிச்ச பிறகு மறுபடியும் அவன் உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு அதை கேட்காத மாதிரி கிளியர் ஆச்சரியமாக இருக்கு எங்களுக்கு. அது அவனை பாதிக்காது. நமக்கு வர வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க பற்றி தப்பாக பேசும்போது மற்றபடி தப்பாக எண்ணுறதுக்கு வந்து நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. நாங்கள் அதுக்கிட்ட மற்றவங்க யாராவது சொன்னால் கூட இப்போ நிறைய பேர் என்ன சொன்னாப்போ வந்து கேட்டுக்கொண்டே மொழி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது உண்மையாக இருக்காது. உண்மையாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, அவங்கள பற்றி நல்லதாக இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் வந்து இப்போது நான் கற்றுக்கிட்ட கோணத்தில் வந்து அதான் உங்களுக்கு இந்த ஆலனுடைய யூனிவர்சிட்டி அன்றைக்கி பாஸ் ஆன் பண்ண வைக்கிறேன். வேறு யாராவது சொல்லுவீங்களா? தம்பியோடைய எனக்கு 22 வருஷமாக பழக்கம். ஆனால் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் டான்ஸ் லெவலில் தான் இருக்கோம். போகும்போது வரும்போதெல்லாம் பார்ப்போம், வருவோம். நாங்கள் நிற்காமல் போக மாட்டாங்க, வண்டி நிற்காத நிற்காமல் போவார். போகும்போதும் ஏதாவது ஒன்று பேசி முடிச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரி வந்து ஏன் இவ்வளோ கூட்டம் இங்கே இருக்குதுன்னா அவனோட நேச்சர், அவனுடைய குணாதிசயங்கள் தான். அவன் வந்து யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டான். அவன் வந்து எல்லாரும் வரணும் வீட்டுக்கு, அவங்க வந்து சுற்றி ஆளுங்க இருக்கணும். எப்பயுமே ஒரு பீப்புள் சரௌண்ட் பண்ணி தான் அவன் இருக்கணும். அது தனியாக தனிமையெல்லாம் அவனுக்கு முடியாது. டெய்லி ஈவினிங் யாராவது அவங்க கூட இருக்கணும் சாயங்காலத்தில். அப்படி இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இடம் கஷ்டமான நேரத்தில் அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது ஒரு பாசத்தில் வாழ்ந்தாங்க. ஏன்னா நிறைய பேருடைய பாசத்தில் தான் ஆளுனால வளர்க்க முடியும். எல்லாரும் தனியாக வந்து ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி தான் அவன் குழந்தையா இருந்தப்போ அவனை ஹோமில் தான் விட சொன்னாங்க. இப்போ நாங்கள் என்ன சொன்னோம், ஹோமில் யாராவது ஒருத்தர் அவனை பார்க்கணும்ல, அவனை யாராவது ஒருத்தர் அங்கே பார்க்கணும். நம்ம குழந்தைய இன்னும் ஒருத்தவங்க பார்க்கறது ஏன் நம்மளே பார்க்கணும். ஏன்னா அது வந்து கடவுள் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை நடத்த இல்லாத ஒன்றுக்காக நம்ம இயங்கிட்டு இருந்தால் கடவுள் வந்து அவருடைய திட்டம் நிறைவேறான்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்து தான் பண்ணோம். சேவல் நாங்கள் வந்து நின்றும்போது கடவுள் எங்கூட இருந்தார். எல்லாத்துக்குமே ஆலன் எங்கூட ஆலன் வந்து அவங்க அப்பானா உயிர் நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கணும். இப்போ அந்த ப்ளஸ் ஃபேன்சி டெஸ்ட்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் பேர் கொடுப்போம். சிங்கிங்லாம் அவனுக்கு வராது, பேசி வந்து இதுதான் வரும். இருந்தாலும் வந்து போய் சிங்கிங் காம்படிஷன் பேசி கொடுப்பான் ஃபஸ்ட் டைமில் விசித்திரமாக இருக்கும். அப்போ அந்த ஃபேன்சி டெஸ்ட்லாம் போட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அவ்வளோதான், திருவள்ளுவர் மாதிரி போடணுண்டா அப்படின்னு. அந்த மோட்லேயே வந்துடுவோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எனக்கு திருவள்ளுவர் எப்படி தெரியும் அப்படின்னு படத்தை காட்டி ஒரு இது பண்ணால் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா அதே கெட்டப்பில் நிற்பான், அதே மாதிரி போடுவான். அதே மாதிரி மார்க் தெரசா போட்டோம், ஒரு தடவை சுபாஷ் சந்திர போஸ் போட்டோம், ஒரு தடவை அவையார் போட்டோம்.
அந்த கேரக்டர்ல அப்படியே போயிடுவான். அவனுக்கு ரொம்ப படிக்க மாட்டான். அவையெல்லாம் அவன் படிச்சதே கிடையாது. ஒரு ஐடியா கொடுத்து மாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் காட்டினா போதும், அந்த கேரக்டர்ல அப்படியே போயிட்டு அப்படியே நிற்பான். பேச்சு வராது. பேச்சு வந்து கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ நான் அந்த ஆரம்பத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பழைய பாடம் ரஜினி தான் இது பண்ணுவாங்க சரி, அப்போதான் அது ஆரம்பம் ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த ஸ்டைலில் அப்படியே அந்த ரஜினி மாதிரியே அது பண்ண போனாங்க. வந்து 50, 60, 100 பேர் நம்ம அந்த நர்சரி ஆனுவல் டே இவர் பண்ண ஸ்டைலை பார்த்து மற்ற ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிடும். அதான் ஃபஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட் போடாங்க. ஸோ அதனால் பசங்க வந்து அம்மாவுங்க பெற்றோர்கள் எடுத்து செட் பண்ணும்போது நீங்கள் அதை கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் பண்ணாங்க ஆனந்த் ரவி என்ன சொல்றீங்களா? சொல்லுங்க. ஆலனை பற்றி என்ன சொல்லுங்க. நீங்களும் ரொம்ப நாளா ஆலன் நர்சரியில் இருந்தப்ப அபிராமி நர்சரி கிளாஸ் அப்போ ஒவ்வொருத்தரும் பழகிட்டு நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம எல்லாமே பழக ஒன்று வந்தாலும் அவன் கேக்கே வெட்டுவான். அவன் பர்த்டே அன்னைக்கு அவன் யாருக்கும் இன்வைட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக ஆகஸ்ட் 1க்கு நான் வந்துடுவேன். கொண்டு வந்தாலும் அவன் வந்து கேக்கே வெட்டுவான். இல்லைன்னா அபிராமி வரல அபிராமி சொல்லிவிடுவோம். பட்டு அவன் 2 பேர் தூக்கி வச்சுட்டு தான் வெட்ட சொல்லுவான் சின்ன வயசுல. அவன் அதனால் அதே மாதிரி சாப்பிட்டு தான் போகணும். அந்த மாதிரி இருக்க பார்த்து நான் பிள்ளையோட மூஞ்சியை பார்க்க முடியாதுன்ற அந்த ஏற்றம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வர பார்த்தா நம்ம அது பார்க்கல அந்த ஏமே தான் இருக்கும். ஆனால் பர்த்டேங்கிற அன்றைக்கி தான் அவன் வந்தாலும் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவரோட கடைசி முடிஞ்சு அவன் பிள்ளைய பார்க்க முடியல. அந்த ஒரு மனக்கஷ்டம் தான் எனக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இதனால நான் சொல்கிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப என்ன இந்த சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு வேடம் அமைஞ்சானா அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இருப்பான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சும்மா அசால்ட்டாக பேசுவான். நான் ஒரு டைம் சொன்னேன் அதுமாரி திருப்பி சொல்கிறேன் வார்த்தைலாம் ஒரு சொல்லுவான். அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பயத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்களாம் அதான் நந்துக்குமான்னு எனக்கே சத்தியமாக இருக்கு. இதுக்கு மேலே என்னால் பேச முடியல.